வணக்கம் சலீம். டிக்கெட்ல இனிமே தமிழ் மொழியும் இடம்பெறும் அப்படின்றதுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்திருப்பது பற்றியும் இந்த கூட்டம் நடந்தது பற்றியும் விரிவான தகவலை சொல்லுங்க. அதாவது கடந்த 12 வருடமாக நாம ட்ரெயின் டிக்கெட் வாங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது 2 மொழிகளில் அச்சிடப்பட்டிருக்கும். அதாவது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். நிறைய பேரு நம்ம ஊர்ல தமிழ் மட்டுமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வேற்று மொழி அப்படின்னும் போது அது படிக்க தெரியாமல் திணறுகிறார்கள். டிக்கெட்ல என்ன போட்டிருக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாக ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது காலையில் டெல்லியில. ரயில்வே வாரியத்திற்கும் ரயில்வே பயணிகள் வசதி குழுக்கும் இடையே நடந்த இந்த மீட்டிங்ல பாஜகவை சேர்ந்த திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி ஏற்கனவே இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் ரயில்வே வாரியத்திற்கு. ரயில்வே வாரியம் இன்று காலையில் நடைபெற்ற கூட்டத்துல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. இனி அதாவது 2018 ஆண்டிலிருந்து ரயில்வே டிக்கெட்டுகள் அச்சிடும் பொழுது ஹிந்தியில் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழிலும் இருக்கும். இதே போல ஆந்திராவுக்கு போனோம் அப்படின்னா அங்க தெலுங்குல இருக்கும், கேரளாவுக்கு போனா அங்க மலையாளத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2018 ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு கொண்டு வரலாமா என நாங்கள் பரிசீலிக்கிறோம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுக்கு ரயில்வே வாரியம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இன்று காலையில நடைபெற்ற கூட்டத்தில். அதனால் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மொழிகள்ல ரயில்வே டிக்கெட்ல அச்சிடணும் அப்படின்னா சாப்ட்வேர் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த சாப்ட்வேர் மாற்றும் பணியை நாங்கள் இன்னும் சில மாதங்களில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கு. 2018 ஜனவரி மாதத்திலிருந்து ரயில்வே டிக்கெட்டை தமிழிலும் அச்சடித்து மக்களுக்கு விநியோகிக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி மட்டுமே படிக்க தெரிஞ்ச பல லட்சக்கணக்கான நபர்கள் நிச்சயம் இதனால் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி தந்தி டிவிக்கு திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இந்த கூட்டம் தொடர்பாக தகவல் அளிக்கும் பொழுது தெரிவித்திருந்தார்.